குடிச்சிட்டு நடக்க முடியாம தள்ளாடுற ஒரு புருஷன், கொலையும் செய்ய தயங்காத ஒரு மாமியார். ஏய், வாய மூடுங்க. தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி நீங்க பேசாதீங்க. கோபி, பேசுனா என்ன செய்வீங்க? அடிச்சிருவீங்களா? எங்க அடிங்க பார்க்கலாம். எங்க அம்மா வயசுல நீங்க இருக்கீங்க, அதனாலதான் மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் அத்த, மரியாதைய கெடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல மரியாதை கெடுறதுக்கு என்ன இருக்கு? டேய், இந்த மாதிரி ஆளுக்கு என் பொண்ண கட்டி கொடுத்துருக்கவே கூடாது. தனியா இருந்தாலே ராதிகா நிம்மதியா இருந்திருப்பா. இங்க அவ வாழ்க்கைய நாசம் பண்ணி தொலைச்சிட்டீங்க. ராதிகா வாழ்க்கைய நாசம் பண்ணது நானா நீங்களா? நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா எப்போ நீங்க இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. கோபி, அபாண்டமா பேசாதீங்க. நான் அபாண்டமா பேசுறேனா? நான் உண்மையதான் சொல்றேன். இல்லாததையும் பொல்லாததையும் அவகிட்ட சொல்லிட்டு ராதிகாவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு எங்க எல்லா சந்தோஷத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில குறுக்கிடலாட்டி நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த உலகத்துல தன்னோட குழந்தை இல்ல தன்னோட பொண்ணு நிம்மதியா வாழணும்னு எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. ஆனா தான் பொண்ணு சீரழிஞ்சு போகணும், நிம்மதியாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அம்மாவை இப்பதான் பாக்குறேன். மாப்பிள்ள, நான் மோசமான அம்மாவாவே இருந்துட்டு போறேன். ஆனா உங்க அம்மாவை விட நான் மோசமான அம்மா கிடையாது. அத்தை, நான் மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மாவை தேவையில்லாம பேசாதீங்க. முடியாதுங்க. நான் பேசதான் செய்வேன். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. வேண்டாம், என்னைய சோதிக்காதீங்க. கோபி, என்ன பண்ணுவீங்க? வேண்டாம் அத்தை, என்னைய தேவையில்லாம பேச வைக்காதீங்க. கோபி, சும்மா பேசுங்க, நானும் கேக்குறேன். சும்மா சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுவேன். கோபி, என் பொண்ணு வீட்டுல இருந்து என்னைய வெளியே போக சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்க பொண்ணோட புருஷன் சொல்றேன். அந்த கடவுளே இங்க வந்து சொன்னா கூட நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அதையும் பாத்துடலாம். இப்பவே வீட்டை விட்டு வெளியே போங்க. கோபி, எதுக்கு நான் போகணும்? நான் போயிட்டா ஆத்தாலும் மகனுமா நினைச்சத செய்யலான்னு பாக்குறீங்களா? வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க. நான் போக மாட்டேயா. நான் இங்கதான் இருப்பேன். என்னையா பண்ணுவ? இந்த வீட்டுல நான் இருக்கிறப்பவே என் பொண்ணோட குழந்தைய கொண்டுட்டீங்க. நானும் போயிட்டா அவ்வளவுதான். 2 பேருமா சேர்ந்து என் பொண்ணையும் கொன்றுவீங்க. கொலகார பாவிங்க. அத்தை, இவ்வளவு நேரம் அத்தைன்னு இல்ல, வயசுக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இது முடிஞ்சு போச்சு. மறுபடியும் என் அம்மாவை பத்தியோ என்ன பத்தியோ தப்பா பேசுனீங்க, அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன். கொலை செஞ்சிருவேன். கிச்சன்ல இருந்து கால் வருது கோபிக்கு. நான் வந்து தொலைகிறேயா, போனை வைங்க. பிளடி ஸ்டூபிட். சாயங்காலம் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க இங்க இருக்கவே கூடாது. ட்ரெஸ்ஸை எல்லாம் பேக் பண்ணிட்டு ஓடி போயிருக்கணும். இல்ல ராதிகா இருந்தாலும் நான் யோசிக்க மாட்டேன், சொன்னதை செஞ்சிருவேன். கமலாவுக்கு ராதிகா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. கமலா அழுகுறாங்க. கோபியும் கிச்சனுக்கு போயிட்டாரு சொல்லிட்டு. கமலா வீட்டை பூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆட்டோல ஏறுறாங்க. எங்க போகணும்னு கேக்குறாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் முடியும் போகணும்னு சொல்றாங்க. சரி வாங்கம்மா போலான்னு ஆட்டோக்காரர் சொல்றாரு. போன் பண்ணி அவங்க மகனுக்கு சொல்றாங்க. பேசிட்டியா சந்துருன்னு கேக்குறாங்க. போனை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. வணக்கம்மா. என்னம்மா, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டரை பார்க்கணுமா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்க இருக்காங்கம்மா, போங்க. வணக்கம்மா, என் பேரு கமலா. சொல்லுங்கம்மா. இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் உங்களை பார்க்க சொன்னாருமா. உட்காருங்க. அவரை எப்படிமா உங்களுக்கு தெரியும்? என் பையனோட ஃப்ரெண்டுங்க. சரிம்மா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒருத்தங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரு மேலம்மா? என் பொண்ணோட மாமியாரு ஈஸ்வரி மேல. என்ன விஷயமா கொடுக்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா நிறைய விஷயத்துக்கு கொடுக்கலாம். என் பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம். உங்க பையனுக்கும் இது 2வது கல்யாணம். இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆரம்பத்துல இருந்து ஈஸ்வரி இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுனாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஈஸ்வரி நிம்மதியாவே இருக்க விடல. வீட்டை விட்டு அவங்கள போக சொல்லிட்டாங்க. ஐயா, என் பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்க.
அப்பயும் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். போலீஸ் அவங்கள வார்ன் பண்ணியும் கூட தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட்டத்துல அவங்க டார்ச்சர் தாங்க முடியாம பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா வந்துட்டாங்க. அப்பயும் அந்த ஈஸ்வரி விடாம என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்த இடத்துக்கும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு அழாம சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா மேடம். அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த குழந்தை வேண்டான்னு அவங்க பையன்கிட்டயே சண்டை போட்டாங்க. என் பொண்ணு ராதியா கிட்டயே அபார்ஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க. இப்ப மறுத்துட்டா. பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. பொண்ணு வீட்டுல இருந்து செக்கப்புக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அப்ப கூட ஈஸ்வரி என் பொண்ணு கிட்ட போய் அபார்ஷன் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. என் பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப என் பொண்ண பின்னாடி இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. அப்போ அவளுக்கு அபார்ஷன் ஆயிருச்சு. எப்பமா நடந்துச்சு? ஒரு வாரம் இருக்கும்மா. அதுக்கப்புறமும் அந்த அம்மா சும்மாவே இல்ல. மேலும் மேலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலையா? யாரு என்ன சொன்னாலும் கேட்காத இடத்துலதான் ஈஸ்வரி இருக்காங்க. மேடம், ரொம்ப ஆடுறாங்க. பொண்ண ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். பொண்ணு உயிருக்கு எப்ப ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் ஏதாவது பண்ணணும். நீங்க தான் என் பொண்ணு உயிரை காப்பாத்தணும். சரி மேடம், நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் மேடம். நான் பாத்துக்கிறேங்க. சித்ரா, இதோ வர்றேன் மேடம். இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கு. சரி மேடம். கமலா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க ரைட்டர் கிட்ட. லீல் சொல்றாரு, நான் எழுதியிருக்க கதை எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துறேன் அமிர்தா. எல்லாமே கரெக்டா இருக்குங்க. லீல் சொல்றாரு, என்ன டென்ஷனா இருக்கியா? ஆமா, கொஞ்சம் லைட்டா. எல்லாம் தான் பக்காவா ரெடி பண்ணிட்டீங்களே, எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. ஃபைனலா ரெடி பண்ண கதையை சொல்ல போறேன்ல, டென்ஷனா தானே இருக்கும். எழில் தம்பி, ஒரு டென்ஷனும் வேணாம். நீங்க பக்காவா கதை எழுதியிருப்பீங்க. இனி சொல்றாங்க, நீ சூப்பரா கதை சொல்லி அட்வான்ஸோட வரப்போற. அண்ணி, நீங்க சொன்னதெல்லாம் நல்லாதான் இருக்கும் கேக்குறதுக்கு. பாப்போம். இலியன் கேக்குறாரு, சரி அதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நீ எதுல போற? எழில் சொல்றாரு, என் பைக்ல தான். ஆல்ரெடி டென்ஷனா இருக்கடா எழில், நான் உன்னை டிராப் பண்றேன், வா போலாம். எழில் சொல்றாரு, என் பைக்கு ரொம்ப லக்கியான பைக்கு, அதுல போனா கதை ஓகேவாயிரும். எழில், லக்கெல்லாம் ஓகே தான், ஆனா கார்ல போய் இறங்குனா ஃப்ரெஷ்ஷா இறங்கலாம். என்ன பேசுறது, எப்படி கதை சொல்றதுன்னு திங்க் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆமா எழில், நீ செலியன் கூட கார்லயே போ. சரி, ஓகேடா. எழில் தம்பி, எனக்கும் ஒரு கேரக்டர் உங்க கதையில இருக்கும்ல. அக்கா, வீடு ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியுமாக்கா? எல்லாம் அசால்ட்டா பண்ணுவேன் தம்பி, அதுலதான் நான் எக்ஸ்பர்ட். பணா சரிக்கா, உங்களுக்கான வெயிட்டான கேரக்டரா நான் கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றி தம்பி. பாக்யா எழிலுக்கு கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, எழிலு கிளம்பிட்டியா? அம்மா, கிளம்பிக்கிட்டே இருக்கேம்மா. எதுலடா போற? செலியன் என்ன டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காம்மா. நானும் அதை தான் சொல்லணும்னு வந்தேன். நீ அங்க போய் நல்லபடியா கதை சொல்லிட்டு வா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. இல்ல, உன் வாழ்க்கையில எந்த விஷயத்துலயாவது சொதப்பிருக்கியா? பயப்படாதடா, நான் இந்த சாமி கிட்ட வேண்டியிருக்கேன்டா உன்னை பத்தி. அம்மா, நீ இருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப எனக்கு தோணுதும்மா. நான் தூரமா இருந்தாலும் நினப்பெல்லாம் உன்னைய பத்தி தான் இருக்கும் எழிலு. நீ டென்ஷன் ஆகாம போயிட்டு வாப்பா. இனியா சொல்றாங்க, இந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் தாங்கவே முடியலையே. பொறாமையா இருக்கா உனக்கு? லட்டு பக்கத்துலயா இருக்கா? ஆமாடா. அவகிட்ட குடுமா, தர்றேன்டா. அண்ணே, ஆல் த பெஸ்ட்னு. தேங்க்ஸ் லட்டு. அண்ணே, சூப்பரா கதை சொல்லிட்டு ஓகே வாங்கிட்டு வர. சூப்பரா சொல்லிடுறேன் லட்டு. டைரக்டர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. வீட்டு வாங்க தம்பி, வெற்றியோட வருவீங்க. சாரி எழிலு, கார்கிய மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். சீக்கிரத்துல வா செலியா. போலீஸ செலியனும் எழிலும் பாக்குறாங்க. ஈஸ்வரியோட வீடு இதானா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. செலியன் சொல்றாரு, ஆமாங்க, இந்த வீடு தான். எழில் கேக்குறாரு, நீங்க எதுக்கு மேடம் அவங்கள கேக்குறீங்க? பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நீயா, ஆன்டி, தாத்தா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. மேடம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க மேடம். சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
அவங்களாலதான் பிரச்சனைன்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? ஈஸ்வரி எங்க? முதல்ல அத சொல்லுங்க. மேடம், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிருக்காங்களா இல்ல உள்ள வச்சுக்கிட்டே மறைக்கிறீங்களா? தள்ளுங்க, நான் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். மேடம், பாட்டி இல்ல. என்ன மேடம், எதுவும் சொல்லாம வீட்டுக்குள்ள நீங்க வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? அதான் அம்மா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னோம்ல. நாங்க பேசுனத கூட கேட்காம உள்ள வந்து தேட போறீங்க? இங்க உள்ள போய் பாருங்க, ஒண்ணு விடாம தேடுங்க. என்ன மேடம், நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க? மேடம், நாங்க எத்தனை ட்ரிப் சொல்றது? அவங்க இங்க இல்ல மேடம். அத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எழில் கேக்குறாரு, என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? பாட்டி மேல யாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மேடம், யாருமே இல்ல மேடம். ஈஸ்வரி எந்த ஊருக்கு போயிருக்காங்க? கும்பகோணம் போயிருக்காங்க மேடம். எதுக்காண்டி போயிருக்காங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க மேடம். எப்ப போனாங்க? நேத்து. தம்பி, உண்மையா தானே சொல்றீங்க? மேடம், நாங்க எதுக்கு போய் சொல்லணும்? இங்க என்ன விஷயமா பாட்டியை தேடி வந்திருக்கீங்க? முதல்ல அத சொல்லுங்க. இங்க கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஓகே மேடம். அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன மேடம், நீங்க என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்ல மாட்டேறீங்க, யாரு கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேறீங்க, அரெஸ்ட்னு சொல்றீங்க? உங்களுக்கு ரொம்ப பேனிக்கா இருக்கு. யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். அவங்க தப்பு பண்ணா பாராட்டி அவங்களுக்கு பதக்கமா கொடுப்பாங்க? இங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாதான் மேம் புரியும். உனக்கு சொன்னா புரியாதா? கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், என்ன மேடம் நடக்குதுங்க? மேடம், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. பாட்டியே நாளைக்கு சென்னைக்கு வந்துருவாங்க. இங்க யாரு? நான் எழில். உங்க பேரு? செலியன். இங்க ஈஸ்வரிக்கு என்ன வேணும்? அவங்க எங்களோட பாட்டி மேடம். உங்க பாட்டி மாத்திரம்தான் இத செஞ்சாங்களா இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சீங்களா? இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.